நடிகர்களோட நடிக்கும்போது எனக்கு சில நேரங்கள் டைலாக் இருக்காது. பக்கத்தில் உள்ள ஆக்டர் டைலாக் இருக்கும், அங்கே ஒரு டைலாக் இருக்கும். நான் சும்மா நிற்கணும். என்னடா நமக்கு டைலாக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேடை நாடகம் பண்ணும்போதே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. நான் த்ரூ அவுட் வரேன், உனக்கு மட்டும் ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் சாரை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, நீ எங்கே நீ கற்றுக்க ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல கவனிக்கிறது இருக்குல்ல. ஒரு ரிகல்சல்னு ஒன்று வைக்கும்போது நீ சும்மா நிற்கிறது வந்து நிற்கிறது கிடையாது, ஆக்டிங் கிடையாது. ஆனால் சும்மா நிற்கிறது தான் கஷ்டம். நீங்கள் அந்த கேரக்டரோட நீ பிஹேவ் பண்ண ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒன்று அந்த அந்த உங்களோட கேரக்டரோட குணாதிசயம் ஒன்று இருக்குது. நீங்கள் 3 பேர் நிற்கும் போது பிரேமில் நீங்கள் வச்சு ஷார்ட் வைக்கும் போது டைலாக் இங்கே இருக்குது, நடுவில் மட்டும் சும்மா இருக்கார், சும்மா எம்டி அப்படி நிற்கிறாரா, ஃபேக்காக நிற்கிறாரா, இல்லை கேரக்டரோடு நிற்கிறாருன்னு பார்வையாளர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே. அங்கே சும்மா நிற்கிறது மாதிரி கிடையாது, அது கடமைக்கு நிற்கிற மாதிரி. ஆமாம், அது கடமைக்கு நிற்கிறது. ஆனால் நீங்கள் கேரக்டரை ஃபீல் பண்ணிட்டு அந்த ரியாக்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஆக்டருக்கு ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேர் பேசும்போது இவன் மைண்டில் இவன் கண்ணு ஒரு யோசிக்கும் போது ஆனால் டைலாக் வராது, பட் இங்கே ஒன்று பேசுவாங்க, அதுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் அவன் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிறாங்கிறது எனக்கு வந்து கூத்துப்பட்டில் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண கூத்துப்பட்டில் உள்ள ஒர்க் ஷாப் பண்ணும்போது நம்ம வந்து ஓப்பன் அப் ஆகணும். ஆக்டரு நம்ம வந்து கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டரு நம்ம சும்மா நிற்கிறோம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, அது என்னடா நமக்கு டைலாக் இல்லை, அதை நோக்கி நீங்கள் அப்படி சிந்தனையிலே வச்சுக்க வேண்டாம். நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல வருதுன்னா நீங்கள் சும்மா நிற்க வேண்டாம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு குணாதிசயம் அந்த கேரக்டர் டைரக்டர்கிட்ட கேளுங்க, நான் என்ன சப்ளே, என்னுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது, நான் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரு, அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு குணாதிசயம் இருக்குல்ல, அது நீங்களே அங்கே பார்த்துட்டு பார்க்கும்போது சொல்கிறான், அவன் வந்து ஏதோ பண்ணுறான், அவன் உங்களுக்கு அடுத்தது கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைலாக்கும் பேசணும், அதே நேரத்தில் பாடி லாங்குவேஜ், நீங்கள் உங்கள் கண்ணு, முகபாவம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆக்டிங் தான். ஆனால் அதை நம்புகிற மாதிரி இயல்பான ஒரு நடிப்பில் நீங்கள் கொண்டு வர்றது அதுதான். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.